वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न सय्यदना व नबियना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिलहक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्न रब्बी यबसुतुर रिज़्क़ लिमन यशा व क़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अंतदर वरसतक अग्निया खैरुल लहुम मिन अंतदरहुम आला सदक नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாவின் மகத்தான பேரருள் புனிதமும் அருளும் நிறைந்த ரமதானுடைய சங்கையான காலத்தில் புனிதமான ஜும்மாவுடைய நாளில் நாம் இங்கே அமைந்திருக்கிறோம். பள்ளிவாசலிலே ரமதானுடைய ஜும்மா என்று சொன்னால் ரொம்பவே முன்னதாக பள்ளியிலே மக்கள் கூட்டமாக அமர்ந்து அதிக நேரம் திருக்குரான் ஓதுவதும் இதர நஃபில் தொழுகைகளில் ஈடுபடுவதும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கும். இப்போ நாங்கள் கூட இந்த சரியான டயத்தில் தான் உள்ளே வர முடிகிறது. முந்தி வந்தால் பள்ளிவாசலை திறக்கிறதுல யோசனை இருக்கிறது. எனவே ஒரு வகையான சோதனை மனதிலே ஒரு கணம் எல்லாம் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு எப்போதும் நன்றியோடே நாம் வாழ்கிறோம். நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவன் இவ்வளவு லேசாக்கி வைத்தானே என்று நன்றி சொல்கிறோம். இவ்வளவு லேசாக்கினானே, ஏதோ நாம் இங்கே வந்து மக்களுக்கு ஏதாவது செய்திகளை சொல்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஓரளவுக்கு நோன்பு திறக்கிற காரியங்கள் லேசாகி இருக்கிறது. கொஞ்சம் தடைகளை கூட அல்லாஹ் அதை தளர செய்திருப்பது ஆனந்தம் அளிக்கிறது. அப்படியே தொடர்ந்து தளர்ச்சியே அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மீண்டும் அடுத்த ஒரு கட்டம் இதைவிட இறங்க வேண்டுமே தவிர ஏறக்கூடாது. அவன் பாதுகாப்பானாக. சங்கையானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மக்களோடு அவன் நடந்து கொள்கிற விதம் என்பது உண்மையிலேயே ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விதம். அதை நாம் புரிந்து கொள்வதற்கு காலங்கள் ரொம்பவே ஏற்படும். ரொம்ப நீண்ட காலம் தேவைப்படும். புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகத்தான வாழ்க்கைக்கு போயிருப்பார்கள். அவன் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரியாக நடப்பதும் இல்லை. ஏற்றத்தாழ்வு நமக்கிடையே இருக்கக்கூடாது என்று சொன்னான்.
அவன் ஏற்றத்தாழ்வை அவன் கையாண்டு கொண்டிருப்பான். வரஃபஅனா பாதகும் ஃபௌக பாதின் தரஜாத் என்று சொன்னான். சில பேர்களை காட்டிலும் சில பேர்களை உயர்த்தினோம் என்கிறான். நபிமார்களை சொல்வான், தில்கர் ரசூல் ஃபல்லல்னா பாதகும் அலா பாத். அவன் அனுப்பிய தூதர்கள், புனிதமான இறை தூதர்கள், மூசா நபி ஆகட்டும், ஈசா நபி ஆகட்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ், கலீலுல்லாஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்படிப்பட்ட புனிதமான என்னுடைய தூதர்களும் எல்லோரும் சமம் இல்லை, ஏற்றத்தாழ்வு செய்தோம் என்கிறான், வித்தியாசப்படுத்தி இருக்கிறோம் என்கிறான். நமக்கிடையே தான் நாம் நடந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவன் எப்படி நடக்கிறான் அதுதான் ஆச்சரியமானது. அவன் ஏன் ஏற்றத்தாழ்வு காட்டினான்? கேட்பதற்கு கூட அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அவன் ஏற்றத்தாழ்வு ஆக்குவதுதான் அழகானது என்று பெருமக்கள் எழுதி வைத்தார்கள். அவன் சொன்னான், என் செயல் அனைத்தும் அழகானது. அல்லாஹ் எனவே அதை விளங்க நசீபாக்கி தருவானாக. மனிதர்களை சமமாக அவன் வைப்பதில்லை. சில பேர்களை கல்வியிலே உயர்த்தினான், சில பேர்களை பொருளாதாரத்தில் உயர்த்தினான், சில பேர்களை அழகில் உயர்த்தினான், சில பேர்களை அந்தஸ்தால் உயர்த்தினான். எல்லோருக்கும் ஒரே அந்தஸ்தை கொடுப்பதில்லை, எல்லோருக்கும் ஒரே பொருளாதாரத்தை கொடுப்பதில்லை, ஒரே வகையான கல்வியை கொடுப்பதில்லை, ஒரே வகையான மதிப்பை தருவதில்லை. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு. சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கு பெரிய கண்ணியம், தந்தை அந்த கண்ணியத்தை பெற்றிருக்க மாட்டார். சில குடும்பங்களிலே கூட பிறந்த சகோதரன் மிகப்பெரிய இடத்தில் இருப்பார், அவர் உடன் பிறந்த தம்பி அந்த அந்தஸ்தை பெறுவதில்லை. இங்கே சொல்வார்கள் பெருமானார், இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நீ நிம்மதி பெற வேண்டும் என்றால் அடுத்தவர்களை பார்த்து வாழாதே என்றார்கள். பார்த்துட்டா தானே ஆபத்து. நம்ம அண்ணன் இவ்வளோ டாப்பில் இருக்கானேன்னா நமக்கு மனசு தாங்காது. இன்னொரு வகையிலே சொன்னார்கள், அப்படி பார்த்து தான் ஆகணுமா? உன்னை விட எல்லா வகையிலும் கீழே இருப்பவர்களை பார்த்து விட்டால் நீ உயர்ந்தவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தான் டாப்பில் இருக்கேன்னா எப்போ தெரியும்? கீழே உள்ளவனை பார்த்தா நான் டாப்பில் இருக்கேன்னு அர்த்தம். நான் நல்ல டாப்பில் இருக்கேன், நான் உயர்வாக இருக்கிறேன். ஏன்னா நமக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க பாவம். அன்னைக்கு அன்றாட காட்சிகள் இருக்கிறாங்க, படிப்பே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், மக்களின் முகவரி தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட என்ன அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தினான். எனவே ஒவ்வொருவர்களும் கீழே பாருங்கள், நீங்க டாப்பு மனிதர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துவான். திருக்குர்ஆன் சொல்லும், இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. நபியே சொல்லுங்கள், பகிரங்கமாக குல், நாயகமே சொல்லுங்கள், என்னுடைய இரட்சகன் என்னை படைத்தாள்பவன் அவன் நாடியவர்களுக்கு விரிவாகவும் விசாலமாகவும் கொடுப்பான். அல்லாஹ் பகிரங்கப்படுத்த சொல்றான், எல்லாருக்கும் சொல்லல. இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா. என்னை படைத்தாலும் என் இரட்சகன் அவன் விரும்பியவர்களுக்கு விரித்து விசாலமாக்கி கொடுத்து விடுவான். எவ்வளவு பெரியவர்களை இன்னைக்கு கண் முன்னால பார்க்கிறோம், எவ்வளவு விசாலமாக. பக்கத்து வீட்டுக்காரருக்கு கஞ்சி குடிக்க கூட வழி இல்லை, அதை அடுத்து இருப்பவரை மிகப்பெரிய உச்சியில் கொண்டு வாழ வைத்தான் அல்லாஹ். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வழி இல்லை, நமக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருப்பான் அல்லாஹ். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என் ரப்பு அவன் விரித்து கொடுப்பான், விசாலமாக்கி கொடுப்பான், அவன் நாடியவர்களுக்கு கொடுப்பான். இங்கெல்லாம் ஒரு திறமையெல்லாம் பற்றி பேச முடியாது. அவங்க வாப்பா அவனை பெரிய அளவில் படிக்க வச்சதுனால அவன் நல்லா போயிட்டான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனையோ படிக்க தெரியாதவர்களை மேலே வைத்திருக்கிறான். இங்கே திறமை பேசப்படுவதற்கு இல்லை. என்னுடைய முயற்சி தேவை என்பதை தவிர முயற்சியால் அத்தனையும் நடத்திவிட முடியாது. யாருதான் முயற்சி செய்யவில்லை? இங்கே அல்லாஹ் தெளிவாக சொன்னான், என் ரப்பே விசாலமாக்கி கொடுக்கிறான், நீ விசாலமாக்கி கொடுக்கல, நீ விசாலமாக்கவும் முடியாது. உன் பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் நீ மேம்படுத்திக் கொள்ள உன்னால் முடியாது. என் ரப்பு அவன் நாடியவர்களுக்கு என்பதை தெளிவாக நபியை சொல்லுங்கள் என்கிறான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து, சஹாபாக்களிலே மிகப்பெரிய மனிதர்கள் அக்னியாவு சஹாபாண்டி ஒரு பட்டியல் இருக்குது, பணக்கார சஹாபாக்கள் ஒரு லிஸ்ட் இருக்குது. பணக்கார சஹாபாக்கள் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம், சும்மா கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, 1000 மில்லியன் பணம் கொண்ட சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம்லாம் இல்லை, மிகப்பெரிய பொருளாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆச்சரியப்பட வேண்டும். அத்தனை பெரிய பொருளாதாரத்தை
பணத்திலே மிக உயர்வான இடத்தில் கொடுத்தான். இங்கே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துவார்கள். அல்லாஹ் விசாலமாக கொடுத்தானே, அப்படிப்பட்ட மக்கள் அந்த சிஃபத்துடையவர்களாக வாழ வேண்டும் என்று எழுதினார்கள். அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத் அது. வாசித் என்று ஒரு சிஃபத் இருக்கு அல்லாஹ்வுக்கு, விசாலமாக்கி கொடுப்பவன் அர்த்தம். அந்த சிஃபத்துக்கு விசாலமாக இந்த உலகத்திலே பெற்றவர்கள் தகுதியாகணும். சஹாபாக்கள் அதில் முதல் தரத்தில் இருந்தாங்க. சஹாபாக்கள் முதல் தரம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தனை பெரிய தோழர்களை அவர்களை கொண்டு உருவாக்கினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல துஆவை பெற்றார்கள். அந்த பணத்தை விசாலமாக்கி அவர்கள் கொடுத்த போது அதனுடைய லட்சியத்தை அடைந்தாங்க. மன்ஜஹஸா, பெருமானார் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, ஜைஷல் உஸ்ரா, உஸ்ராவுனுடைய படையை யார் தயார் செய்வதற்கு முயற்சி செய்வார்களோ, ஏற்பாடு செய்வார்களோ, தபூக்கு, உஸ்ரான்னா தபூக் யுத்தம். தபூக் யுத்தம் ரொம்ப தூரமான பகுதியில் நடக்க போகுது. நீண்ட ஏற்பாடுகள், பெரிய முயற்சிகள், நிறைய பொருளாதாரம் தேவை. இந்த படைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் யார் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் கொடுத்துருவேன் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சொன்னாங்க உஸ்மான் இப்னு அஃபான், அதற்காக நான் தயார் செய்து தருகிறேன் என்றார்கள். 1000 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. அதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான பொருளாதாரத்தை, அதற்கான வசதிகளை, அதற்கான என்ன செய்ய முடியுமோ அவங்களுக்கு அல்லாஹ் விசாலமாக்கி கொடுத்தான். அவங்க விசாலமா நடந்தாங்க, லட்சியம் கிடைத்தது. ஃபலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உறுதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, மனிதர்களுக்கெல்லாம் தண்ணி தட்டுப்பாடான போது அந்த கிணத்தினுடைய தண்ணீர் இவங்களுக்கு ஒத்து போகிறது. பீர ரூமா, அந்த ரூமா கிணறை வாங்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு சொர்க்கம். கயிறையும் கொடுக்கணும், வாளியையும் கொடுக்கணும். நாங்கள் பெருமானார் கிணறையும் கொடுக்கணும், கயிறையும் கொடுக்கணும், வாளியையும் கொடுக்கணும். அதை அப்படி வக்ஃபு செய்வீங்களா உங்களுக்கு சொர்க்கம். போய் கேட்டால் அவர் உச்சியில் நிற்கிறார், கிணத்துக்கு சொந்தக்காரர் உச்சியிலே நிற்கிறார். சாதாரணமாக ஒரு கிணறு அன்னைக்கு 5000 2000க்கு பேசப்பட்டுச்சு. 35,000 கேட்கிறார், 35,000 திர்ஹம் கேட்கிறார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன அறிவிப்பு செய்துட்டாங்க, கொடுத்துட்டா அவங்களுக்கு சொர்க்கம் உறுதின்றாங்க. போனாங்க செய்துனா உஸ்மான் நபி இடத்துல, நாயகமே கிணத்தை எல்லாம் பேசி முடிச்சாச்சு, நாளையிலேருந்து நம்ம மக்கள் அங்கே போய் சாப்பிட சொல்லுங்க, தண்ணி எடுக்க சொல்லுங்க. இந்த மதீனாவின் தண்ணி ஒத்துப்போகாத போது அந்த தண்ணீரை நான் வாங்கி கொடுக்கிறேன். கிணறும் வாடியும் கயிறும் முஸ்லிம்களுக்கு சொந்தம் என்றார் உஸ்மான். பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் சொந்தம், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் விரிவாக கொடுத்தான், விசாலமாக கொடுத்தான். அவர்கள் விரிவாக நடந்தார்கள், விசாலமாக நடந்தார்கள், லட்சியமான சொர்க்கத்தை அடைஞ்சுக்கிட்டான். அந்த சிஃபத்து வரணும். அவன் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கறான், எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. அவன் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கிற, உள்ளத்தையும் கொடுக்கறான், பணத்தையும் கொடுக்கறான், உள்ளத்தையும் கொடுக்கறான். ஒரு சாபி துஆ செய்தாங்களாம், ரப்பே மனம் இல்லாமல் பணம் வருவதை விட்டும் பாதுகாப்பாயா. என்ன மனம்? கொடுக்கும் மனம் இருக்க வேண்டும். எனக்கு கொடுக்கும் மனம் இல்லை என்றால் நீ எனக்கு பணம் கொடுப்பதிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு மனசு இல்லாமல் நான் பெரிய சோதனைக்கு ஆளாகி விடுவேன். அப்படியானால் அவன் விரிவாக விசாலமாக கொடுக்கிற மனிதர்கள் விரிவாக விசாலமாக நடக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுனுடைய மகனார் வந்து சந்திச்சு சொன்னாங்க, நம்ம தகப்பனார் உங்களுக்கு இந்த அன்பளிப்பை நபியினுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு கொண்டு ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அந்த தொகையை வாங்கி இன்னொரு கட்டத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய வசியத்தினுடைய மரண அறிக்கையில் கொடுத்திருக்கிறாங்க, இந்த பகுதியில் ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை அப்படியே விற்பனையாக வேண்டும். அது விற்பனையாக்கப்பட்ட பின்னால் அந்த அமௌண்ட் பூரா நபியின் மனைவிமார்களுக்கு போய் சேரணும். அந்த இடத்தை விலை பேசப்பட்டுச்சு. 40 லட்சம் திர்ஹத்துக்கு விலை போச்சு. 40 லட்சம். சொன்னார்களாம் ஆயிஷா, சகல்லாஹு அபாக்க மின் சல்சபீலில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய சல்சபீலை உன் தந்தைக்கு அல்லாஹ் குடிக்க கொடுப்பானா. சொர்க்கத்தில் ஓடுகிற அற்புதமான அந்த நீரை சொல்கிறார்கள், அந்த நீர் உன் தந்தைக்கு அல்லாஹ் குடிக்க தரட்டும் என்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கு அதே துஆவை செய்தாங்க, அல்லாஹ் உனக்கு சல்சபீலுல் ஜன்னாவை குடிக்க தருவான் என்கிறார்கள் பெருமானார். அதே துஆவை ஆயிஷா செய்றாங்க. நபியின் மனைவிமார்களுக்காக 40 லட்சம் திர்ஹம் கொண்ட ஒரு நிலத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வசியத்தில் செய்துட்டு போறாங்க. அது விற்பனையானால் அந்த விற்பனைக்கு பின்னால் அவங்களுக்கு தான் அது போய் கிடைக்கும். இதில் வேற யாருக்கும் இதில் இடமில்லை என்கிறார்கள்.
சொல்கிறார்கள், அப்படி ஏராளமான மதீனாவாசிகள் கடனாளியாக இருந்தவர்களை, தேவையுடையவர்களாக இருந்தவர்களை அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிற வரைக்கும் அந்த தேவையுடையவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு எழுதுறான். அல்லாஹ் சில பேர்களை விரிவாக வாழ வைத்தான், விசாலமாக வாழ வைத்தான். அப்படி விரிவாகவும் விசாலமாகவும் ஆக்குவது அவனுடைய சிஃபத்து, அது அந்த தன்மை. அந்த தன்மையில் போய் யாரும் குறிக்கிட முடியாது. இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவன் விசாலமாக யாருக்கு கொடுப்பான்? அதுக்கு ஈமான் ஷருத்தா? ஈமானோடு இருக்கணுமா? அவனை வணங்கணுமா? அவனுடைய நெருக்கம் பெறணுமா? அவனுடைய தொடர்பில் தான் இருக்கணுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய பெருமக்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. அல்லாஹ் அந்த நிபந்தனை எதையும் வைப்பதில்லை. அவன் யாருக்கு நினைத்தாலும் விசாலமாக கொடுப்பான். அவன் இல்லை என்று வாதிப்பவர்களுக்கும் கொடுப்பான். துன்யா தானே, உலகம் தானே. அவனை வணங்குபவர்கள் என்ற நிபந்தனை இல்லை, அவனை நம்பியவர்கள் என்ற நிபந்தனை இல்லை, அவனே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்பவர்களுக்கு பல பேர்கள் கையில் விசாலத்தை கொடுத்தான் அல்லாஹ். ஆனால் விசாலமாக நடக்கிறதை அவன் அதில் தேர்ந்தெடுத்தே கொடுப்பான்கிறான். விசாலமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் கொடுப்பானா? அவன் நினைச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குறான். விசாலமான வாழ்க்கை கொடுத்ததில் அதிலிருந்து பொறுக்கி எடுப்பானா? அவங்க விசாலமாக நடக்கிற தன்மை. 100 பணக்காரங்க இருந்தாச்சுன்னா 5 பேர் தான் கொடுக்குறவங்க இருக்காங்க, அதில் பொறுக்கி எடுக்கிறான் அல்லாஹ். வருகிறார் சையதுனா அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய வளர்ப்பு பிள்ளையினுடைய பேரப்புள்ள உசாமா ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மகனார் முஹம்மது சோம் இல்லாமல் இருக்கிறாங்க. முஹம்மது பின் உசாமா பெருமானாருடைய பேரப்புள்ள, வளர்ப்பு பேரப்புள்ள. உசாமா நபியினுடைய வளர்ப்பு பேரப்புள்ள, பேரப்புள்ளையினுடைய புள்ள முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை வந்து சந்திக்க வர்றது யாருன்னா இமாம் ஹுசைனுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பேரப்புள்ள ஹுசைன், அவங்க மகன் சையதுனா அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு ஹுசைன் வந்து சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறார்? உசாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உடல் நலம் குறைவாக இருக்கிறாங்க. உடல் நல குறைவாக இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னு அழுதாங்க. இவர்களை பார்த்தவுடன் அழுகிறார்கள். இப்போ பாருங்க அந்த லிங்க் எப்படி இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு பேரப்புள்ள, இவங்க சொந்த பேரப்புள்ள, அடுத்தடுத்து அந்த தலைமுறை அப்படியே ஒத்து வருது. அவங்க 2 பேரும் நண்பர்கள் வந்து பார்க்க வர்றாங்க, அழுதாங்க. சோம் இல்லாமல் இருக்கிறாங்க, உடல்நல குறைவாக இருக்கிறாங்க. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்கள்லாம் அழலாமா? நீங்கள் எங்கே வளர்ந்தவங்க? எப்படிப்பட்ட மடி உங்களுக்கு இடம் தந்திருக்கிறது? நீங்கள் தலை வைத்த இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லையா? நீங்கள் பெருமானாருடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், நபியின் வீட்டில் வளர்ந்தவர்கள், நபியின் புஜத்திலே இருந்தவர்கள் உங்கள் தந்தை. நீங்கள் அழலாமா என்று கேட்டார். அவர் சொன்னார், அலையத்தைன், எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை, ஒரே ஒரு கவலை, நான் நிறையவே கடன் பெற்றுவிட்டேன் என்றார். அது என்ன விஷயம்னா, அவங்க ரொம்ப பெரிய விசாலமான ஆள், பெருமானாருடைய குடும்பத்திலே இருந்தவங்க பாருங்க, விசாலமான ஆள். என்ன கடன் பெற்றிருக்காங்கன்னா, யாராவது கேட்டாச்சுன்னா கடன் வாங்கி கொடுப்பாங்களாம். சொந்த செலவுக்கு இல்லை, கேட்குறவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கிறது, இன்னொருத்தட்ட வாங்கி இவருக்கு கொடுக்கிறது. நான் நிறைய கடன் பெற்றிருக்கிறேன், என்னுடைய உடல்நிலை குறைவாக இருப்பதால் பயப்படுகிறேன், ஒரு கடனாளியாக என் ரப்பை நான் சந்திக்கக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நபியும் அதை சொன்னாங்க. கடனாளியாக வந்தால் அந்த ஜனாசா நான் தொலை வைக்கிறது இல்லைங்கிறான். ஒரு அடியானுடைய ஹக் அல்லவா அது? அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது கடன் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. கடன் கேட்குற போது நிறைய பேர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகிடுவாங்க. ரொம்ப அவங்க அந்த பணிவை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு பணிவாக கேட்பாங்க. டைம் வரும்போது ஆள் எஸ் ஆகிடுறது, நிறைய பேர் மறைஞ்சிடுறது, இன்னும் சில பேர் டென்ஷன் ஆகிறது, இன்னும் தரவ மாட்டேன். நீ உறவுகளெல்லாம் கடன் கஷ்டப்படுறாங்கன்னு கொடுத்துட்டோம்னா திரும்ப கேட்கறதுக்கு பயமாக இருக்குது. கேட்டால் உறவு நிற்காது போல தெரியுது. உறவுகளிலே கடன் கொடுப்பது, அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம கொடுத்துடலாம், ஆனால் திரும்ப கேட்க முடியாது. ஏன்னா கேட்டால் உறவு நிற்காது. என்ன வந்து கேட்டுட்டேன், நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், இவ்வளோதானே நம்ம அன்பு, நம்ம அன்பு இவ்வளோதானே, இவ்வளோதானே உறவு, இவ்வளோதானே சொந்தம். இந்த இதில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது.
அதனால தான் ஒரு செய்தி, அழகான செய்தி, கடன் அன்பை முறிக்கும் என்ற செய்தி. ஆனால் இங்கே கடன் கேட்டால் கொடுக்க சொன்ன மார்க்கம் அவருக்கு சொன்னது அழகிய முறையில் நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக, கடனே பெறாமல் வாழ செய்வானாக. அதான் பெரிய முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்தரிசா அக்னியா அக்கா அந்தரச வருஷத்துக்கு அக்னியா ஹைருல்லகும் மின் அந்தரசகும் ஆலா. உன்னுடைய சந்ததியர்களுக்கு நீ கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் பணக்காரங்களாக செல்வந்தர்களாக நீ விட்டு செல்வது தான் அவர்களை ஏழையாக விட்டு செல்வதை விட சிறந்தது. ஆன்மீக பேரரசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆன்மீக பேரரசன் முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகத்தை விட்டும் ரொம்பவே தூரமானவர்கள். உலகத்தை திருப்தியாக கூட பார்ப்பதில்லை, உலகத்தை பெரிய அளவில் அனுபவிக்கவில்லை. அன்னை ஆயிஷா சொல்வார்கள், பலெல்லாம் நபியினுடைய வீட்டில் அடுப்பு எறிவதில்லை. அப்படி பசியோடு வாழ்ந்தவர்கள், கள்ள வயிற்றில் கட்டியவர்கள். ஆனால் அறிவுரையை பார்த்தால் உலகம் ரொம்பவே மூக்கில் கை வைத்து ஆச்சரியப்படும். உன் பிள்ளைகளை நீ பணக்காரர்களாக விட்டு செல்வதை நான் பிரியப்படுகிறேன். அவங்க வாழ்க்கை வேற, இந்த உலகத்திற்கு கொடுத்த வாழ்க்கை மகத்தானது. பல விஷயங்களில் அவர்களை பின்பற்ற வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறாங்க. சில விஷயம் எனக்கு மட்டும் சொந்தம்னாங்க, அந்த வாழ்க்கையை நமக்கு எடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும் சொந்தம் இருக்காங்க சில விஷயங்களை. அப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் செல்வந்தர்களாக விட்டு செல்லுங்கள், அதுதான் அவர்களை ஏழைகளாக விட்டு செல்வதை விட சிறந்தது. அல்லாஹ் அப்படி ஒரு நசீபை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. நம்மளும் செழிப்பாக வாழணும், பிள்ளைங்களையும் செழிப்பாக விட்டுட்டு போகணும், செழிப்பான மனசையும் வச்சுக்கிறணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்கணும். இங்கே சையதுனா முஹம்மது இப்னு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அருமை மகனார் அழுதார்கள், நான் ரொம்ப கடனாளியாக இருக்கிறேன், அந்த நிலையில் போய் ரப்ப சந்திக்கணுமே. அவங்க சொன்னாங்களாம், எவ்வளோ கடன் இருக்குதுன்னு கேட்டாங்க. அலி இப்னு ஹுசைன் பெருமானுடைய பேரப்பிள்ளை இமாம் ஹுசைனுடைய மகனார், அவங்க பெரிய சீதேவி, அவங்க சந்ததிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அலி இப்னு ஹுசைன் அவங்களுக்கு ஜைனுல் ஆபிதீன்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய வலியுல்லா, இறைநேசர், அல்லாஹ்வுடைய ரொம்ப தொடர்பு. நபியுடைய அடிக்கடி நபி பெருமானார கனவுல சந்திச்சே பல விஷயங்களுக்கு ஆலோசனை பெறுவாங்க. பெருமானார் ரவுதால போய் நின்று பேசுவாங்க. இமாம் அலி இப்னு ஹுசைன் ரொம்ப பெரிய பாக்கியமானவங்க. எவ்வளோ கடன் கேட்டாங்க. அன்னைக்கெல்லாம் என்ன 1000 ரூபா இருந்தால் 5 வருஷத்துக்கு ஓட்டலாம். 1000 ரியால், 1000 தங்க காசு, 1000 தீனார் இருந்தால் தங்க காசு ஒரு தீனாரை வச்சு ஒரு ஆடு வாங்குறதுக்கு ஒரு தீனார் சரி எவ்வளோ இருக்கும்? ஒரு 5000 இருக்கும், 10000 இருக்கும். உங்கள் கடன் எவ்வளோ நான் கொடுக்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கள் எவ்வளோ கடன் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், 15,000 தீனார், 15,000 தீனார், 15 லட்சம். நாங்களாம் 15 லட்சம் திர்ஹம் நான் கடன் பெற்றிருக்கிறேன். நாங்கள் தாவுண்டா, அதை அப்படியே விட்டுருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்டா. எப்படிப்பட்ட மனிதர்கள்! எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே வளர்ந்த இமாம் ஹுசைன் பெற்றெடுத்த பிள்ளை இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முத்தம் பெற்றவர் இல்லையா? பெருமானார் முத்தம் கொடுத்து வளர்த்த இமாம் ஹுசைன், கர்பலா கண்ட இமாம் ஹுசைன், ஃபாத்திமாவின் அன்பு புதல்வர் இமாம் ஹுசைனின் அருமை மகனார் ஹஜ்ரத் ஸைனுல் ஆபிதீன் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கடனுக்கு நான் பொறுப்பு என்கிறார்கள். அவர் மகிழ்ச்சியாகிறார், ஆனந்தம் அடைகிறார், அப்படியே கையேந்தி துஆ செய்கிறார். சொன்னார்கள், இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்முடைய நட்புக்கு இது பெரிய விஷயமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அந்த மாதிரி நண்பர்கள் நமக்கு நசீபாக்குவானாக. இந்த மாதிரி நேரத்தில் கடன் சொன்னாலே நாளைக்கு வந்து சக்கராத்தில் பார்க்க வர மாட்டார். சோமில்லன்னு பார்க்க வந்திருக்கிறாருன்னா, அந்த மாதிரி எனக்கு ஒரு 15 ரூபா கடன் இருக்குன்னா நாளைக்கு மையத்துக்கே வரதுக்கு யோசிப்பார். எப்படி ஒரு காலத்தில் வாழ்கிறோம்? விடுங்கள், அதுவா பெரிய கவலை, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பொறுப்பு என்கிறார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுவின் அன்பு புதல்வர் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே விசாலமாக அல்லாஹ் கொடுத்தான். இமாம் ஹுசைன் அவங்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்துருந்தான், அவங்களுடைய மகனாருக்கும் அல்லாஹ் சிறப்பாக்கணும். பெருமானாருடைய சந்ததியர்கள் கண்குளிஷா வாழ்ந்தாங்க. இங்கே தான் நான் அந்த ஹதீஸை சிந்திப்பேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான், உங்கள் பிள்ளைகளை பணக்காரர்களாக யார்ட்டையும் போய் யாசிக்காதவர்களாக
விட்டு செல்வதுதான், அவர்களை ஏழைகளாக விட்டு செல்வதோடு சிறந்ததுன்னு சொன்னாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய பிள்ளைங்களுடைய பட்டியலில் அவருடைய பேரப்பிள்ளைங்க பேரப்பிள்ளைகள் என்ற சந்ததிகளை நீங்கள் பார்த்தால் அவர்கள் வாங்குகிற வாழ்க்கை வாழல, கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய பட்டியல். எனவே சங்கை மிக்கவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய சிஃபத் அது. இன்னைக்கு அந்த சிஃபத்து விலங்கல்ங்கும் போது போட்டி பொறாமைகள்லாம் கூடி போயிருக்கு. என்ன அவன் இவ்வளோ எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு, இதில் வேறு அவனுக்கு எவ்வளோ வசதி எப்படி கிடச்சிச்சு, எல்லாம் அப்படி இப்படின்னு தான் கலாப்புலாங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இப்படின்னு தான் ஏதாவது ஒன்று. அதெல்லாம் சரியான வழியில் போயெல்லாம் சம்பாதிக்க முடியாது, நம்ம பேசிக்கிற வேண்டியது தான். இது ஒரு வகையில் பெருமக்கள் எழுதுவார்கள், நீ அல்லாவின் மீது குறை சொல்கிறாய், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வசதியா, நீ இங்க பார்க்காதே, கொடுத்தவனை பாருங்கிறான். நான் சொல்ல வர்ற செய்தி ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சுக்கிறணும். அந்த சிஃபத்தை அல்லாஹ்வுக்கு இருக்குங்கிறத நம்ம விளங்கிட்டோம்னா இந்த பேச்சு இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது. பேச்சு, போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, விஷத்தை பூரா கொட்டி தீர்ப்பதெல்லாம் அவன் சிவத்து விளங்காததால். சொற்ப காலத்தில் இத்தனை செல்வமா? அவன் நினைத்தால் இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க், என் ரப்பு சில பேர்களுக்கு அவன் நாடுகிற போது அள்ளி கொடுத்து விடுவான் என்கிறான் திருக்குரானிலே. நபியை சொல்லுங்கள் என்று பகிரங்கப்படுத்த சொன்னான். என் சிவத்து அது. அந்த சிவத்தை நம்ம விளங்கணும். நம்ம பார்க்கலாம், சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, வேசி கூட ஒரு வேசிக்கு மாற்று வேசி இருக்காது. ஆனால் அல்லாஹு தாலா ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருவான். நான் அடிக்கடி சொன்னதுண்டு, எங்கள் தகப்பனாருடைய காலத்தில் எங்கள் நிலைமை என்ன, அவங்க பாவாத்திட்டு வந்த பின்னால் தான் நாங்கள் சாப்பிடணும். தெருவில் பாவாத்துற காலம் அது. அந்த பாவாத்துற பின்னால் கிடைத்த காசு வந்து தான் அன்றைய சாப்பாடுகள். சில நேரங்களில் பாவம் இல்லை என்று சொன்னால் மாலையிலே சாப்பிட்டு இருக்கிறோம், மதியம் பட்னியா இருந்திருக்கிறோம். பல வீடுகள், எங்க வீடு மட்டுமில்லை, பல வீடுகளின் இந்த ஊரின் நிலை அதுதான். அன்றைய வருமானம் வந்த பின்னால் தான் உணவு சமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் விசாலமான வாழ்க்கையை மக்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறான். அவன் நினைச்சா கொடுத்துருவான். ஆனால் என்ன, கொடுக்குற போது ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்குறான். ஒன்று நம்ம விசாலமாக இருக்கணும், இன்னொன்று நன்றியோடு இருக்கணும். நம்ம விசாலமாக இருக்கணும், இன்னொன்று நன்றியோடு இருக்கணும். ரெண்டும் இல்லையா கொஞ்ச காலத்தில் திரும்ப எடுத்துக்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. நம்ம நம்ம மட்டும் வச்சுக்கிறது இல்லை, நம்ம சந்ததி வச்சுக்கணும் இல்லை. அதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போனாங்க, உன் சந்ததியை செழிப்பாக விட்டுட்டு போன்னு சொன்னாங்க. அப்போ எப்போ அது, நீ விசாலமாக நடக்கணும், நன்றியோடு நடக்கணும், உன் சந்ததி செழிப்பாக இருக்கும். சந்ததியை செழிப்பாக விட்டுட்டு போனால் சந்ததிகளுக்கு நான் சேமித்து வச்சுட்டு போகிறது மட்டும் இல்லை, நான் சேமித்தா அவன் தக்க வைக்கணும், என் சந்ததியை பாதுகாக்கணும், என் சந்ததிகளுக்கு அது நீடிக்கணும், நிலைக்கணும், தங்கணும். இல்லைன்னா அவன் 10 நாளில் அழித்து விடுவார்கள். நான் நன்றியோடு நடக்கணும், நான் விசாலமாக நடக்கணும். எனவே அல்லாஹ் யாருக்கு விசாலமாக தந்திருக்கிறானோ அத்தனை பேர்களுக்கும் சொல்கிறோம், நீங்கள் விசாலமாக நடக்க பழகுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழ பழகுங்கள், உங்கள் சந்ததிகளும் நல்லா இருப்பார்கள். மற்றவர்களுக்கு சொல்கிறோம், யார் கையிலே அல்லாஹ் நிரம்ப தந்திருக்கிறானோ அது உங்கள் உடன்பிறப்பாக இருக்கட்டும், உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அது விஷயமாக நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம், காழ்ப்புணர்ச்சிகள் வேண்டாம், கொடிய வார்த்தைகளை கொட்டி தீர்த்து விடாதீர்கள், இது தப்பான வழி என்று சொல்லி விடாதீர்கள். அவன் நினைத்தால் கண்மூடி திறப்பதற்குள்ளால் ஒருவரை மேலே கொண்டு போயிடுவான். காலையில் வரைக்கும் ஒன்றும் இல்லை, மாலையில் பெரிய இடத்துல கொண்டு வச்சிருவான். ஹாலித் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு வறுமை ஏற்பட்ட போது வீட்டை விற்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. வீடை விற்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாலித் இப்னு உக்பா, நிறைய பெண் மக்கள், பிள்ளைகளுடைய திருமணம், பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் போனது, வருமானம் குறைந்து போனது. இந்த வீடை விற்றால் தான் அடுத்த ஒரு வாழ்க்கையை செய்யலாம், காரியங்களை செய்யலாம். இல்லை, பிள்ளைகளுக்கு சமைச்சு போட முடியும். அப்படி ஒரு கட்டத்திற்கு வந்தபோது இந்த வீடை வாங்கணும், எல்லாரும் கம்மியான ரேட்டு கேட்குறாங்க. அன்னைக்கு வாழ்ந்த குடைவள்ளல் அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லா இப்னு ஆமிர் இந்த வீட்டுக்கு போய் விலை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க 90 லட்சம், 90,000 திர்ஹம்னா, 90,000 திர்ஹம். 1 லட்சத்தை தொட்டுருக்கு இல்லையா, 10,000 தான் குறைவு. அன்னைக்கு
இப்போ நம்ம காலத்துலலாம் கூட அப்போ இப்போ இல்லை, இப்போ தான் கொஞ்சம் ரேட்டு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட நம்ம 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்குலாம் வீடு வாங்கலாம், 5,000 ரூபாய்க்கு வீடு வாங்கலாம். சஹாபாக்கள் காலம் இது. 90,000 எங்கே இருக்குது? அந்த வீடு 90,000. ஆனால் அப்துல்லா இப்னு ஆமிர் பதிலே பேசல, ரேட்டை குறைக்கல, சிரமத்தில் விற்கிறாங்க. தேவை நெருக்கடி காலம். 90,000 கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்து வீட்டை இவங்க பேரில் மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு நாளைக்கு அந்த வீட்டை அவங்க காலையில் காலியாகணும், இருங்க காலையில் நீங்கள் வேறு இடத்த பார்த்து காலியாகுங்கன்ட்டாங்க. அவங்க பக்கத்தில் தான் குடியிருக்கிறாங்க. ராத்திரி நேரம் படுத்து இருக்கிறாங்க. இரவு ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அழுக சத்தமாக இருக்குது. அந்த அழுகை இவங்களுக்கு தூக்கம் வரல. கேட்குறாங்க என்ன அழுகன்னாங்க. போய் பார்க்க சொல்கிறாங்க தன் அடிமைகள் போய் பார்க்குறாங்க. காலித் இப்னு உக்பாவுடைய வீட்டில் ஒரே அழுகை. என்னான்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னாங்க. அந்த வீட்டினுடைய பெண் மக்கள் பூரா கதறி அழுதாங்க. ஏன், எங்களுக்கு நாளை காலையில் எங்கே போகான்னு தெரியல, வீட்டை வித்தாச்சு, காலையில் எங்கே போகா, மாற்று ஏற்பாடுகள் இல்லை. வீடை விற்கவில்லை என்றால் காலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டை விற்கலைன்னா காலையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வீட்டை வித்தாச்சு, ஆனால் காலையிலே எங்கே போய் தங்கிறது, எந்த வழியும் இல்லை, நிற்கதியாக இருக்கிறோம். எனவே எங்களை தாங்க இயலவில்லை. என்னுடைய தாப்பனார் சிரமத்துக்காக வித்துட்டாங்க என்ன. அந்த பிள்ளைங்க பூரா உட்காந்து அழுது கொண்டு இருக்க அந்த செய்தியை அடிமை சொன்னார் சையதுனா அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு இடத்துல. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஆமிர் சொன்னார்கள், நம்ம பக்கத்தில் இருக்கிறார்கள், இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறார்கள், இவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறார்கள், அது நமக்கு தெரியாமல் போகிவிட்டது. இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், தங்கள் சிரமத்தை கூட வெளியிலே காட்டாமல் வாழ்ந்த சீதேவிகள் நிறைய பேர் இருக்கிறார். யஹ்சபுஹுல் ஜாஹிலு அக்னியாங்கிற அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்கிறான். அவங்க ரொம்ப வறுமையில் வாழ்ந்தாங்க. அவங்கள பற்றி பல பேர்கள் அவங்க பணக்காரர்கள் நினைக்கிற மாதிரி நடந்தாங்க. திருக்குரான் சொல்லும், அவர்களை தெரியாதவர்கள் அவங்க பணக்காரர்கள் வழங்குவாங்களாம். கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இவங்க பாவம் அப்பாவிகள், ஏழைகள், சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹாலாத்தை, நிலைகளை புரியாதவர்கள், இவங்கெல்லாம் ஒரு பெரிய பணக்காரர்கள் என்று விளங்கும் அளவிற்கு தங்களுடைய வறுமையை, ஏழ்மையை, முடியாமையை வெளியில் காட்டுறதில்லை. பெரிய அளவில் அழகான நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிடுவாங்க. ஒரு ட்ரெஸ் இருந்தாலும் தோச்சு போட்டுக்கிடுவாங்க. கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிட மாட்டாங்க. நோன்பு வச்சுட்டு வருவாங்களாம், வாயில் உதட்டில் எண்ணெய் தேய்ச்சிக்கிடுவாங்களாம், முகத்தலையில் எண்ணெயை தேய்ச்சிக்கிடுவாங்களாம். ஏன்னா உதடு காஞ்சமாக இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அப்போ உதடுகளில் எண்ணெயை தேய்த்து கொண்டு, தலைகளில் எண்ணெயை தேய்த்து கொண்டு அவர்கள் சாப்பிடலைங்கிறது கூட வெளியில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படுறேங்கிறது என் ரப்புக்கு மட்டும் தான் தெரியாது. தன்மானம் நிறைந்தவர்கள் மாத்திரம் அல்ல, ரப்பு எதை தந்தாலும் பொருந்தி கொண்டு என் சிரம நிலை இன்னொருவர் விளங்கக்கூடாது என்று வாழ்ந்தவர்கள். அவங்க சொல்லி வருத்தப்பட்டாங்க, காலித் இப்னு உக்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நிலை, ஒன்றும் தெரியாமல் போயிட்டோமே. உடனே சொன்னாங்களாம், அடிமைகள் அனுப்பி வைத்து அந்த அமௌண்ட் 90,000 அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்து விட்டாங்க. அமௌண்ட்டை கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த அமௌண்ட்டை நீங்கள் வச்சுக்கணும், வீட்டுக்காக பேசப்பட்டது, இந்த வீடும் உங்களுக்கே சொந்தம் என்றார். அல்மாலு ஒத்தாருலக்கும், அல்மாலு ஒத்தாருலக்கும், பேசப்பட்ட 90,000 உங்களுக்கு, அந்த வீடும் உங்களுக்கு, நீங்கள் காலியாக வேண்டாம், அந்த வீடு உங்கள் பேரிலேயே இருக்கும், நீங்களே அதற்கு சொந்தக்காரர்கள். நான் இத்தனை நாள் உங்களை தெரியவில்லை என்பதற்கு என் ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளோ பெரிய மனசு. மனசுள்ளவர்கள் அல்லவா மனித புனிதர்கள், இரக்கமறாதவர்கள், ஈவில்லாதவர்கள், அடுத்தவங்க சங்கடப்படுவதை பார்த்து கொஞ்சமும் கூட தன் எடுப்பில் எடுத்துக்கொள்ளாதவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகில் விசாலமாக அல்லாஹ் நடக்கிற போது நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்றாங்க பாருங்க. உங்க நிலைமை தெரியாம இருந்துட்டேனே, சுபஹானல்லாஹ். அந்த பிள்ளைங்க பூரா உடனே நின்று தக்பீர் கட்டி தொழுதாங்களாம். தொழுதுட்டு சொன்னாங்களாம், ரப்பே இந்த மனிதர்களை இந்த உலகத்தில் இன்னும் நீ பல்லாண்டு வாழ வைக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிறைவுகளையும் தரணும். கண்ணீர் விட்டு அந்த பிள்ளைங்க அழுது துவா செய்கிறாங்க. அந்த துவா அர்ஷுக்கு போயிடுமா இல்லையா? அப்துல்லா இப்னு ஆமிருக்கு துவா செய்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வழி வந்துச்சுன்னு இல்லை, பெருமக்கள் எழுதுகிறாங்க, அவர் குடை வள்ளலாக மாறுகிறார் காலித் இப்னு உக்பா.
ஏன் 90,000 வந்திருக்கு. காலையில் வரைக்கும் அன்றைக்கு சாப்பிட வழி இல்லாதவர்கள் அல்லாஹ் நினைத்தால் கண்மூடி திறக்குவதற்குள்ளால் அவர்களை எங்கோ ஆக்கிவிட்டான். ஒரு பெரிய லட்சாதிபதியாக மாற்றினான் ஹாலித் இப்னு உக்பாவை. இன்னைக்கு காலையில் நாளைக்கு என்ன சாப்பிடணும் வழி இல்லாமல் வீட்டை வைக்கிறாங்க. ராத்திரி 12 மணிக்கு அல்லாஹ் அவங்கள பணக்காரனாக்குறான். நீங்கள் புரியணுமா இல்லையா? அவன் நினைச்சால் தலைகீழாக வாழ்க்கையை புரட்டி விடுவான். அவனை விளங்கலைங்கிறது தான் நம்முடைய ஒரு பெரிய குறை. நமக்குள்ளே உள்ள போட்டி போகாமல் நான் ஏன் இப்படியே இருக்கிறேன், என் நிலைமை ஏன் முன்னேறவே இல்லை, நான் சம்பாதிச்சு முன்னேறல. அன்றைக்கி ஒருத்தரும் சொன்னார், அதில் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் எங்களை பார்த்து ரொம்ப ஏங்கிட்டே இருக்கிறாரு. அடிக்கடி சொல்கிறாங்க, எங்கள் பக்கத்து வீட்டம்மா நானும் ஒன்று நம்மெல்லாம் ஒரே குடும்பம் தானப்பா, நீங்கள்லாம் நல்ல நிலைக்கு வந்துட்டேலப்பா, என் பிள்ளைலாம் அப்படி இல்லையே. ஏன் இந்த ஏக்கம் வேண்டியதில்லை. அவன் நினைத்தால் தலைகீழ புரட்டி விடுவான். கேட்க வேண்டியது அவனிடத்தில், கொடுக்கும்போது நன்றி அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவன் எல்லா நிலையிலும் அவன் உயர்வானவன் என்ற பெயரோடு விரிவானவன், விசாலமாக கொடுப்பவன் என்ற ஒரு பெயருக்கு சொந்தக்காரன். அந்த பெயர் அவனுக்கு இருக்கிறது. அதை கேட்டு பெறும் வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறான். கேட்டு பெறுகிற மக்களாக்கி வைப்பானாக. அவன் தன்மையை உணர அல்லாஹ் நமக்கு நசீபளிப்பானாக. ஆச்சரியமாக அவன் நினைத்தால் அடுத்த நிமிடத்தில் நம்முடைய வாழ்க்கை எங்கோ ஆக்கி விடுவான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ராத்திரி படுத்தாங்க காலையில் நிலை மாறி போச்சு, படுத்துட்டு எழுந்திரிச்சா நிலையை மாற்றிடுவான். அது அவனுடைய பெரிய சிபத்து. அப்படிப்பட்ட மகத்தான வாழ்க்கையை பெறுகிற வாய்ப்பை வழங்குவானாக. நம்ம சந்ததிகளும் கஷ்டப்படாமல் வாழச் செய்வானாக. நம்ம சந்ததிகள் கியாமத் வரைக்கும் அவனுடைய விசாலமாக கொடுக்கிற அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. அதில் மிக முக்கியமாக விசாலமான உள்ளத்தையும் கொடுப்பானாக. எப்போது நன்றியோடும் வாழச் செய்வானாக. சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு பணம் வந்துட்டுனா கண்ணு மூக்கு தெரியாதும்பாங்க. அந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. அப்போதும் அவனுக்கு முன்னால் அடிமையாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுக்க செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களிலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. இந்த நாட்டை, நாட்டு மக்களை, உலகத்து மக்களை அல்லாஹ் கொரோனா வைரஸினுடைய பாதிப்பிலிருந்து, தாக்குதலிலிருந்து மிக விரைவாக குணமாக்கி அல்லாஹ் உலகத்தை அமைதிப்படுத்தி வைப்பானாக. இந்த சோதனை பரவுவதை தடுப்பானாக. குறிப்பாக எல்லா பகுதியும் தடுப்பதோடு நம்முடைய பகுதியையும் அல்லாஹ் நிரந்தரமாக தடுத்து வைப்பானாக. இப்போ நம்ம தடுத்து வைக்கிறதுனா எந்த தடுப்பும் நீங்கள் கேட்டுக்கணும். திடீர்னு புதுசாக இடத்த தடுக்கிறாங்க. இந்த தெருவை தடுத்து ஒவ்வொரு தெருவையும் தடுக்கும்போது பயமாக இருக்குது. என்ன அங்கே ஒருத்தருக்கு வந்துட்டுனா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். இப்போ அந்த ஒருத்தருக்காக ஒரு தெரு தடுக்கப்படுது. அது அரசனுடைய கட்டளை, அதுக்கு நம்ம கட்டுப்பட்டுடுறோம். ஆனால் அத்தனை மக்களும் அந்த மக்கள் மீது ஒரு பார்வைப்படுது, உன்னால் நாங்கள் தடுக்கப்பட்டுட்டோமே. அந்த மாதிரியான ஒரு பெரிய சோதனையை விட ஒரு பெரிய சோதனை இல்லை. அல்லாஹ் இந்த சோதனை நம்மிலோ, நமது குடும்பத்திலோ, நமது பகுதியிலோ எங்கும் பரவாமல் தடுத்து நிறுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.